இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுரக்காய் அடை தோசை சுட போகிறேன். அதுக்கு இப்படி ஒரு சுரக்காய் எடுத்து தோல் சீவி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சுரக்காய் தோல் சீவி கட் பண்ணியாச்சு. உள்ளே இருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா சுரக்காய் அடை தோசைக்கு இதில் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் உளுந்தம்பருப்பு 3 எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 5-6 வரமிளகாயும் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கு தேவையான ஒரு கொஞ்சம் இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், சுரக்காய், இஞ்சி இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். பருப்பு அரிசி கிரைண்டரில் ஆட்டிக்கலாம். மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி, ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். சுரக்காயை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு இது அரைச்சிட்டு கொஞ்சம் போட்டு இதோடு ஓட்டிட்டு அப்புறம் சுரக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரிசி ஆட்டிக்கலாம். அரிசி பருப்பெல்லாம் போட்டு கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். நீ கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. நெவு அரைக்கக்கூடாது. நீ அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். சுரக்காய், இஞ்சி, பூண்டு, மிளகாயெல்லாம் இப்படி அரைச்சாச்சு மிக்சியில். நீ அரைக்கிறதுலேயே ஊற்றிக்கலாம். லேசாக தண்ணி வச்சு ஆட்டிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. லேசாக தொழிச்சு கொஞ்சம் மறுமறு ஆட்டிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிருச்சு மாவு. நீ சுரக்காய், மிளகாய் இதெல்லாம் அரைச்சி அதுக்குள்ளேயே ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டுக்கலாம். அப்புறம் எல்லாம் தோண்டிக்கலாம். ஊற்றிக்கலாம் அதுக்குள்ளே. சுரக்காய் ஊற்றி இந்த அளவுக்கு ஆட்டிட்டது இப்படி தோண்டிக்கலாம். இப்படி பருவருன்னு ஆட்டிக்குங்க. இப்படி தோண்டிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து கலக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அடை தோசை கரைச்சாச்சு. நீ சுட்டுட்டு காமிக்கிறேன். நீ அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுக்குவோம். நீ அடை தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டுக்குங்க. கிளிப் போட்டுக்கலாம். வெங்காயம், மிளகாய் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நாங்கள் ஒன்றும் போடல. நல்லா அடை தோசை பார்த்திங்கன்னா முறுமுறுன்னு வந்திருக்குது. பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நீ எடுத்துக்கலாம். இன்னும் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா அடை தோசை முறுமுறுன்னு வந்துருச்சு. தேங்காய் சட்னி வச்சுருக்குறோம். நீங்கள் அந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம்.
நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த அளவு போட்டு செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. செஞ்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.